ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யறப்போ நம்ம கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மழை தண்ணி வந்து நல்லா முன்னாடி விழுந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க, தண்ணி வருங்க சைடில் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஏதோ புகை போகிற மாதிரி சூப்பராக தெரிச்சிட்டு இருக்கு. கார் ஓட்டுறப்ப நம்ம ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி டூவேவாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னு வச்சுக்கல ரொம்ப ஓட்டுறதே கஷ்டம். ஆப்போசிட்டில் வர்றவங்கள பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போது சைடில் வந்து காரோட மொபைல் ஹோல்டரில் செட் பண்ணி வச்சுட்டு நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு மழை டைமில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நீங்களாம் போகிறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகாமல் கொஞ்சம் கம்மியாக போங்க. எனக்கு ஆல்ரெடி டிரைவிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். நீங்களாம் கொஞ்சம் பார்த்து லைட்டாக ஓட்டிங்க. அது போக மழை காலத்தில் நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ முன்னாடி போகிற வண்டிக்கும் நம்ம வண்டிக்கு பிரேக்கிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லைட்டாக டப்புன்னு போயிட்டு இருக்கப்போ பிரேக் அடித்தோம்னா ரோட்டில் பிரேக்கிங் நிற்காது. அது போக முன்னாடி போகிற வண்டி திடீர்னு நிறுத்திட்டானாலும் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி தான் போகணும். இண்டிகேட்டர் மஸ்ட்டு. திருப்புறம் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டுங்க. அந்த லாரி பாருங்க, கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிக்னல் வந்துச்சு அப்படியே நிப்பாட்ட போகிறோம். இப்போ திடீர்னு பின்னாடி வந்துட்டுறதால சிக்னலை பார்க்காம வந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து முட்டிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கார் நம்ம நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வைப்பர் ஆஃப் ஆயிரும் வண்டி நிற்கிறப்ப. அந்த டைமில் கண்ணாடியில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். உள்ளே வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதனால் கம்பல்சரி ஏசி போட்டு தான் ஓட்டணும். ஒரு சிலர் வந்து டிரைவிங்கில் கூட போகிறப்போ ஐயோ ஆல்ரெடி மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, ஏங்க ஏசி போடுறீங்கலாம் கேட்பாங்க. அதுக்கு காரணம் டிரைவராக இருக்க எங்களுக்கு ரோடு கிளியராக தெரியணும் அப்படின்னா கண்ணாடியில் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் உள்ள ஏசி போட்டுக்குவோம். அதனால் கார் ஓட்டுற யாருமே ஏசி போடுறாங்கன்னு சொல்லி மழை காலத்தில் வந்து அவங்கள திட்டாதீங்க. சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா அது கேரளாவில் இங்கே இருக்கும். இது அட்டப்பழம் தாண்டி ஆலாமரம் விஷ்பார்க் போகிற சிக்னல். கேரளாவில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே சிக்னலில் வந்து டைமர் ஓடுறது இல்லை, வெறும் சிக்னல் மட்டும்தான் இருக்குது. அது எப்போ ரிலீஸ் ஆகுன்னே தெரியாமல் இருக்கணும். அதனால் டைமிங் பார்த்து வண்டி ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் சிக்னலை பார்த்தே நிற்க வேண்டியதாக இருக்கும். சிக்னல் விழுந்துருச்சு, போக வேண்டியதான். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கிளாஸ் வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியும். என்னதான் நம்ம 4Kல வந்து ஃபோனில் வீடியோ எடுத்தோம் அப்படின்னாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாஸோட குவாலிட்டியை பொறுத்து தான் வீடியோ வந்து நமக்கு தெரியும். பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80ல் போயிட்டுருக்கேன். கட்டடிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டு பேக்கில் வண்டி வருதான்னு சைட் மிரர் பார்க்கணும். சென்டர் மிரர் ஒன்று இருக்கும். சென்டர் மிரர் நிறைய பேருக்கும் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. பேக்கில் வண்டி வருதா அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். முன்னாடி ஒரு கருப்பு கார் போது ஏதாவது விசிபிள் தெரியுதுங்களா? தெரியறதே இல்லை. கொஞ்சம் ஏமாந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டுலாம் போனோம்னா காரில் போய் இதனால தான் நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் விட்டுறாங்க. நம்ம இங்கேருந்து இப்போ டோல் வர போயிட்டுருக்கோம். டோல் பாஸா வர்றக்காயிருச்சு. இந்த ஊர் பேர் தான் அட்டப்பழம். இந்த ஏரியாலாம் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிற ஏரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போர்டு இந்த சைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து தான் ஓட்டணும். அங்கே பாருங்கள், பைக்கில் போகிறப்ப கையெல்லாம் ஆக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். பழைய மெட்ராஸ் ஸ்பின்னிங்கில் இருந்த இடம். மழை பெய்யறப்போ காரில் போகிறது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டோல்கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதான் வந்து வாளையார் டோல்கேட். அதாவது கேரளாவுக்குள்ளே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ ஃபஸ்ட்டு டோல்கேட் உள்ளே போகிறக்கு நாங்கள் டோல்லேருந்து அவுட் ஆகி வெளியே வந்துட்டுருக்கோம். கோயம்புத்தூர் ரூட்டில் வந்து போயிட்டுருக்கோம்.
பார்க்காம வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க. பைக்கில் போகிறதுக்குமே ரைட் லெஃப்ட் ஏறி தான் போகணும், ரைட்டில் அவ்வளோவா ஏறக்கூடாது. மேபி அவங்க ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுக்கு ஃபைன் விழுகலாம். பரோட்டா நல்லா இருக்கு அந்த கடையில். கெனாயில் பிரிவு நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து வாளையார் போலீஸ் ஸ்டேஷன் ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கு. வந்து மேம்பாலத்து மூலமாக மேலே போக போகிறோம். இப்போ அரௌண்ட் 90 வந்து போயிட்டு இருக்கு நம்ம வண்டி. பார்த்தீங்கன்னா பஸ் சூப்பராக அங்கே வருங்க, தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு போகிறது வந்து கிளியராக சூப்பராக நல்லா தெரியும், வியூ வரும். டிராவல் லாட்ஜ்லேருந்து பூலாம்பாறைக்கு எப்படி போனோம் அப்படிங்கிற ரூட் மேப் தான். நீங்கள் பாலக்காடு ரோட்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் இப்படி வர்றீங்கன்னா டிராவல் லாட்ஜ் தாண்டின உடனே இந்த மாதிரி வந்து ஒரு கேமரா இருக்கும். அது நீங்கள் கடந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தான். இந்த 200 மீட்டர் போனோன்னு நீங்கள் பூலாம்பாறைக்குள்ள வரைக்கும் ரைட் சைட் கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டாப் பேர் வந்து 14ஆங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலக்காடுலேருந்து வர்ற வண்டிகளுக்கு நீங்கள் வாளையார் சைட்லேருந்து வந்தீங்கன்னாலும் இந்த 14ஆங்கல்ல இறங்கிக்கலாம். இறங்கி இங்கேருந்து ரைட், இப்போ நாங்கள் பாலக்காடுலேருந்து வரப்போ ரைட் கட் பண்ணி ரோடை க்ராஸ் பண்ணி போனோம். நீங்கள் வாளையார்லேருந்து வரப்போ அப்படியே ரைட் கட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படியே லெஃப்டில் கட் பண்ணி உள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து இங்கேருந்து அப்படியே ரைட் எடுக்கிறோம். இதுதான் வந்து 14ஆங்கல். பக்கத்தில் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இவி ஸ்டேஷன் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷனுங்க காருக்கு. பூலாம்பாறையில் என்னெல்லாம் உள்ளே போகிறப்ப காமிச்சு தர போகிறோம். பழைய சந்தன கம்பெனி இப்போ அதை வந்து இவி ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்தோன்னு ஒரு ஷாப்பு, பக்கத்துலேயே ஒரு சிக்கன் கடை இருக்கும். நீங்கள் இந்த சைடு கேஸ் ஆஃபீஸ் இருந்துச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதாங்க பூலாம்பாறைக்கு உள்ளே போகிற ரோட். ஃபர்ஸ்ட்டாக இன்னோடெக் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து பிளாஸ்டிக் கம்பெனி, பிளாஸ்டிக் பாட்டில் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது கடந்து கரெக்டாக இங்கிருந்து லெஃப்ட் சைடில் வெறும் 50 மீட்டரில் பார்த்தீங்கன்னா பெட்டு கம்பெனி இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பெட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கம்மியான ரேட்டில் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது பேர் விரல் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட் அது முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வாட்டர் சப்ளை தரது மிகப்பெரிய ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த லோக்கல் ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஊர்லேருந்து தான் தண்ணி வந்து போயிட்டு இருக்குது. மலம்பலா வாட்டர் இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிருகாஸ்பத்திரி இருக்கும், அதாவது கால்நடை மருந்தகம். அனிமல்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். ரைட் சைடில் ஒரு பாறைக்குழி இருக்கும். மறுபடியும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாக்கு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாக்கு கம்பெனி இருக்குது, விஎம் பாலிடெக்ஸ் அப்படின்னு. அப்புறம் இங்கே ஒரு ஷாப் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு குட்டி சிக்கன் கடை இருக்கும். அப்புறம் மறுபடியும் இதை தாண்டின ஒன்று இமாக்குலேட் சர்ஜிக்கல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த லெஃப்ட் சைடில் இருந்த கம்பெனி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு இறக்கம் வருங்க. இந்த இறக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இறக்கத்தோட பேர் வந்து ஒட்டன்காடு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஹைட்டான இடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ள போகிற மாதிரி அப்படியே கீழெல்லாம் இறங்கும். நம்ம இதை தாண்டினோம்னா அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்டோட கம்பெனி எமிரேட் சிமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இங்கே வந்து நீங்கள் சிமெண்ட்ஸ் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஓல்டு போஸ்ட் கம்பெனி. போஸ்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இதை தாண்டி வந்தோம்னா ஸ்டார்டிங்கே இருந்தாங்க பூலாம்பர கிரவுண்டு. இங்கே தான் வந்து ஃபுட்பால், கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் இந்த ஊர் பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணுற இடம். தாண்டினோம்னா அங்காள பரமேஸ்வரி டெம்பிள் முதல் கோவில். இந்த கோவிலை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் போனோம் அப்படின்னா ரைட் சைடில் தெரியறதா மஸ்ஜித், பூலாம்பரா ஜுமா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஊரோட லேண்ட்மார்க். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மொத்தம் 3 ஸ்ட்ரீட் இருக்குங்க. ரைட் சைடில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டாக வருது பாருங்க. இது வந்து பூலாம்பரை ஸ்ட்ரீட் 1. மறுபடியும் கொஞ்சம் தூரம் இன்னும் தள்ளி போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளேஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் இருக்கும். இங்கேருந்து இந்த ரைட்டில் இருக்கிறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது தெரு. அடுத்தது 3வது கோயில் வழியாக உள்ளே போகுங்க. இதோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அப்புறம் உள்ளே நாங்கள் போகிற ரூட்டில் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக 2வது ஸ்ட்ரீட் வழியாக உள்ளே போனால் ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கும். இதுதான் பூலாம்பாறைக்கு எப்படி வரணுங்கிற ரூட் மேப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.